அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் 4 தேர்வுக்கான அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சர் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம மெயின் சேனல் வந்து வீடியோ போட்டுப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் பேப்பர் செக் பண்ணியிருப்போம் நம்புகிறோம். நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் நம்ம கொடுத்துருந்தோம். விடை கொடுக்கும்பொழுது 2 கேள்விகள் வந்து நம்ம டவுட்டடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 2 கேள்விக்கு இவர்கள் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன சரியான பதில் இருக்குமோன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, பின்னோட்டில் எந்த மாநில சதுப்பு நிலமானை மாநில விலங்காக கொண்டுள்ளதுன்றாங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். மத்திய பிரதேசமும் உத்தரப்பிரதேசம் இந்த 2 மாநிலங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலமான வந்து மாநில விலங்காக கொண்டுள்ளது அப்படின்னு வரும். ஆனால் வந்து மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி இவங்க ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டென்டேட்டிவ் செக் பண்ணிங்கன்னா தெரியும். மகாராஷ்டிரா அப்படின்றதுக்கான மாநில விலங்கு பார்த்திங்கன்னா ஒரு ராட்சத காட்டு அணில், ஒரு ராட்சத அணில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து அந்த ஸ்டேட்டோட மாநில விலங்காக இருக்குது. அப்போ மகாராஷ்டிரா என்பது இதுக்கு தவறாக வந்திருக்கணும். மேபி இவங்க டைப்பிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மத்திய பிரதேசம் அப்படின்னா மா வருதா, அந்த மாக்கு பதிலாக இவங்க மகாராஷ்டிரா அடிச்சு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா மேபி வந்து மதிப்பெண் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜிகேல இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். வித் ப்ரூஃபோட இன்டர்நெட்லேயே வந்து சர்ச் பண்ணாலே கிடைக்குது. இன்னொரு கொஸ்டின் வந்து தமிழில் மேபி இதுக்கு வந்து ஆன்சருக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுவும் ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் தான். சிவகாமி சரிதம்னு இருக்கு இல்லையா, மனோன்மணியத்தின் கிளை கதை வந்து அது சரிதம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சபதம் கொடுத்துட்டாங்க. சபதம்ன்றது சரிதம், இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. மேபி ஒன்றுன்றது தவறு அப்படின்ற மாதிரி தோணலாம். ஆனால் ஒன்றுன்றது தவறு மாதிரி இவங்க எதுவுமே கொடுக்கல, எல்லாத்துலேயுமே ஒன்றுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாமளும் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஒரு எளிமையான கேள்வி, இது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்றதுனால நம்ம கண்டுக்கல. பட் இருந்தாலும் இது மிஸ்டேக் தானே. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ டைப்பிங் மிஸ்டேக் ஏதோ ஒரு மிஸ்டேக், மொத்தத்தில் இது மிஸ்டேக். புக்கில் சிவகாமியின் சரிதான் கொடுத்துருக்காங்க, இவங்க சபதம்னு கொடுத்துருக்காங்க. மேபி வந்து கொஷினே வந்து ராங் கொஷின் அப்படின்னு சொல்லி அனைத்தும் சரி இல்லை எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் மதிப்பெண் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணலாம். பட் கொடுப்பாங்கன்ற உறுதிப்பாடு சொல்ல முடியாது, ஆனால் கொடுக்கலாம். ரைட்டா? தமிழில் ஒன்று ஜிகே ஒன்று, இந்த 2 கேள்விகள் தான் நாம் கொடுத்த டென்டேட்டிவ்ல வந்து கொஞ்சம் இப்போ அவங்க கொடுத்த அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து மாறுபடுது. இன்னொன்று வந்து மேக்ஸில் வந்து நான் ஒன்று மாற்றி சொல்லியிருந்தேன். இந்த ஏபி என்ற 2 நம்பருக்கு வந்து ரேஷியோ வந்து M/N, இதனோட எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்து அஃபிஷியல் கீழே எம்பின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எம்பின்றது சரி அப்படின்றது நமக்கு தெரியுது. அது ஆக்சுவலாக சிம்பிளான ஒரு இதுதான். எம்பின்றதே சரி. மேக்ஸில் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் பண்ண முடியாது. பட் இந்த 2 கேள்விகளுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். இது இல்லாமல் வேறு ஏதேனும் கேள்விகள் வந்து உங்களுக்கு மிஸ்டேக்குன்னு தோணுது அப்படின்னா அந்த கேள்வியோட கொஸ்டின் நம்பரு, அந்த என்ன கேள்வியோ அதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எதெல்லாம் டவுட்டோடு இருக்கோ அது எல்லாமே வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ரைட்டா? அதுக்கான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் வித் ப்ரூஃபோட வந்து நீங்கள் வந்து கீ சேலஞ்சை வந்து டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 25/6/2024 மாலை 5:45 மணி டைம் கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 2 கேள்விகளில் நீங்கள் அப்ஜெக்ஷன் தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் ஒரு கேள்வி இந்த சதுப்பு நில மானுக்கு மட்டும் மேபி வந்து மதிப்பெண் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.